கல்யாணம் பண்ணா வாத்தியார் மாப்பிள்ளையா தான் கல்யாணம் பண்ணுவேணும், கல்யாணம் பண்ணா டீச்சர் பொண்ணா தான் கல்யாணம் பண்ணுவேணும். என்னோட அம்மா அப்பா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது முழுக்க முழுக்க பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட அரேஞ்ச்டு மேரேஜ். இந்த 1991 காலகட்டத்துல எங்க அப்பாவுக்கு 600 ரூபாய் சம்பளம், அம்மாவுக்கு 600 ரூபாய் சம்பளம். வீட்டுல சைக்கிள் கூட இல்லாம ஓட்டு வீட்டுல வாழ்ந்த காலகட்டம் அது. இருந்தாலுமே தனக்கு பிறந்த மகாராணிக்கு பெரிய பிள்ளை ஆகும் போது பெரிய மெமரிஸ கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அந்த 90s காலகட்டத்துல எல்கேஜி கிளாஸ் ரூம், யூகேஜி கிளாஸ் ரூம் நம்ம சின்ன வயசு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த 90s காலகட்டத்துல கேட்பாங்க, என்னது வீடியோ எடுத்தீங்களா, ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிற காலகட்டம் அது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க வீட்டு மகாராணிக்கு நாங்க மெமரிஸ கொடுத்தே தீருவோம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேரும் முடிவு பண்ணி ஒரு வீடியோகிராஃபரை ரெடி பண்ணி நான் எங்கெல்லாம் போறனோ என்னெல்லாம் பண்றனோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. இதுதான் என்னோட எல்கேஜி கிளாஸ் ரூம். இந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு கூட இன்னைக்கு வர தெரியாது. தலையில நிறைய பூ வச்சிருக்கேன் பாருங்க ஓரத்துல, அதுதான் நானு. வீடியோல ரைம் சொல்லி கொடுக்கறது ஒருத்தவங்க பேரு செந்தாமரை மிஸ், இன்னொருத்தவங்க பேரு வசந்தா மிஸ். அவங்க எல்லாம் நான் ரொம்ப தேடி பார்த்துட்டேன். இன்னைக்கு வேற அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மதியம் டானு 12 மணி ஆயிட்டா என்னுடைய அப்பத்தா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து டெய்லி ஊட்டி விடுவாங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணும் போதே என் கண்ணெல்லாம் கலங்குது. எங்க அப்பத்தா எங்களை விட்டு போய் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. அப்பெல்லாம் மதிய நேரத்துல பேரண்ட்ஸ் சூடா சமைச்சு கொண்டு வந்து ஊட்டி விடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட அப்பத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டு கிளம்பிரும், நீ அப்பதான் சாப்பாட வாயில வச்சு ஒதுக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன், நானும் முழுங்குன்னு சொல்லிட்டே உட்கார்ந்துருப்பேன் அப்படின்பாங்க. என்ன சாப்பாடா இருந்தாலும் மாம்பழம் வேணுமா, மாம்பழம் இருந்தா மட்டும்தான் கடன்னு சாப்பாடு உள்ள போகும்னு சொல்லுவாங்க. இந்த மெமரிஸ் எல்லாமே கண்டிப்பா நினைச்சா கூட திரும்பி வராது. இதுதான் நான் முதல்ல மேடை ஏறி மைக் புடிச்சு பேசின திருக்குறள். எங்க அம்மா கூட இருந்தாதான் நான் ஸ்டேஜே ஏறுவேனா. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் படினே சொல்லலாம். ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரோஜா படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை சாங்க்கு ஆடி இருக்கேன். இதுக்கு ரொம்ப அடிச்சு ஆட வச்சாங்களாம், ஏன்னா இடுப்பு வளையல கை வளையல அப்படின்ட்டு. ஆனா இப்ப ஆடாதான் நடிக்கிறாங்க, ஆனா ஆடாம இருக்க முடியல. இந்த வீடியோ பார்த்து யாருக்கெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துச்சோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க.